கிரீட்டிங்ஸ் ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கடிகை அகாடமி. நான் முருகன். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்றது ஆஃப்லைன்ல 30ஆம் தேதி கமிங் வெனஸ்டே அன்னைக்கு நடத்த போறாங்க. ஸோ இதுக்கான இடமும் இன்னைக்கு கொடுத்த நோட்டிபிகேஷன்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இது நடக்குது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல டைமிங் பிளஸ் எந்த ரேங்க்ல இருந்து எந்த மார்க் எடுத்திருக்காங்கன்றது முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30ஆம் தேதி 10 AM அப்படின்றது இந்த இடத்துல இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா கம்யூனிட்டிஸ் இருக்கிறவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல அவங்க மெரிட் லிஸ்டையும் கொடுத்துருக்காங்க. ரேங்க் அதாவது ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து இந்த இடத்துல ஜென்ரல் ரேங்க் 448 கொடுத்துருக்காங்க. இதுக்கான மார்க்கும் கொடுத்துருக்காங்க. 572 and 420 வரையுமே வர சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12-1க்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெனரல் ரேங்க் 449ல இருந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 896 வரையுமே வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜெனரல் ரேங்க். இவங்களுடைய மார்க் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 490. அதுக்கப்புறம் 385 வரையுமே இந்த மார்க் எடுத்தவங்கள கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல இது எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் இந்த இடத்துல போய் கலந்துக்கலாம். இந்த மார்க் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க. அடுத்து 2 PM-க்கு ஓகே 2 மணிக்கு பிசிஎம்ல இருக்கிறவங்களுடைய ரேங்க் கொடுத்துருக்காங்க. கம்யூனல் ரேங்க் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. பட் 32 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 32ல இருந்து 42 ரேங்க் லிஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா இதுக்கு போகலாம். ஸோ இதுல மார்க் நான் கொடுத்துருக்கேன் 384. ஸோ அதுக்கப்புறம் 372 பிசிஎம்ல இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கிங்க. இந்த மார்க்ல இருக்கிறவங்க நேரடியா போகலாம். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கம்யூனல் ரேங்க் 110. ஸோ கிட்டத்தட்ட 38 இந்த இடத்துல 384 மார்க்ஸ் எடுத்தவங்க. அண்ட் அங்கிருந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் 140. ஸோ 373 மார்க் எடுத்தவங்க வரையும் இந்த இடத்துல கலந்துக்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. எஸ்சிஏல நம்ம பார்க்கும்போது கம்யூனிட்டி ரேங்க் 21, அதாவது 383ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் 30 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல 383 மார்க் எடுத்தவங்க, அதுல இருந்து 364 மார்க் எடுத்தவங்க வரையும் கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் எஸ்டில பாத்தீங்கன்னா இங்க கம்யூனல் ரேங்க் 77 கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய மார்க் 372. அண்ட் இங்க கம்யூனல் ரேங்க் 11ல 334. ஸோ இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டுருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, இதுல இருக்க எல்லாருக்குமே இங்க அலாட்மெண்ட் இருக்கான்றது இல்ல. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த பாயிண்ட்ஸ். Since more number of candidates are being called for counseling, allotment is not guaranteed to everyone ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அங்க போய் அந்த இடத்துல யார் யார் என்னென்ன சீட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்ற கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே